ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின வீடியோவில் முலாம்பழ ஜூஸ் எப்படி போடுறோங்கிற வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதாங்க இது. நல்லா நம்ம மாடி தோட்டத்தில் நல்ல பழுத்த பழத்தை முலாம்பழத்தை விதை நீக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த முலாம்பழத்தோட நம்ம வாழைப்பழமும் சேர்த்து ஜூஸ் போட்டுக்கலாங்க. நான் இப்போது ஜீனி சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த முலாம்பழ ஜூஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில பழம் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். சாப்பிடும்போது அது கடிபடும் போது நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க. வேணாங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பழம் எடுத்தீங்க இல்லையா, அந்த பழத்துலேயே நம்ம ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பவுல் மாதிரி இருக்கிறதால நான் அதில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி ஜூஸ் குடித்தாலும் வீட்டில் காய்ச்ச பழத்தில் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது சந்தோஷமே தனிதாங்க. பாய்ங்க.